கண்ணியமிக்க அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அல்லாஹ்வுடைய கிருபையால் ஷஹருல்லாஹில் முஹர்ரம் என்று சொல்லப்படக்கூடிய இறைவனுடைய மாதமான, இறைவனால் கண்ணியப்படுத்தப்பட்ட மாதமான முஹர்ரம் மாதம் என்பது நேற்றோடு 30 நாட்கள் நிறைவாகி இன்றைக்கு சஃபர் மாதம் துவங்கியிருக்கிறது. காலங்களை பொறுத்தவரை அல்லாஹு ஜல்ல ஷானஹு தஆலா சொல்லுகிற பொழுது, காலங்கள் அனத்தஹர், நானே காலமாக இருக்கிறேன், எனவே காலத்தை ஏசாதீர்கள் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இறைவன் சொன்னதாக ஹதீஸ்களில் குறிப்பிடுகிறார்கள். பொதுவாகவே சஃபருடைய மாதம் என்பது அது ஒரு பரக்கத்தில்லாத ஒரு மாதமாக இன்றைக்கும் பெரும்பான்மையான இஸ்லாமியர்களால் பார்க்கப்படுவதை நாம் கவலையோடு இங்கே யோசிக்க கடமைப்பட்டிருக்கிறோம். மாதங்களை பொறுத்தவரை அல்லாஹு ஜல்ல ஷானஹு தஆலா எல்லா மாதத்தையும் நன்மையானதாகவே ஆக்கியிருக்கிறான். சஃபரை பற்றி இமாம்கள் சொல்கிற பொழுது சஃபருல் முதஃபர், சஃபர் என்பது வெற்றிக்கான ஒரு மாதம் என்று சொல்லுவார்கள். சஃபருடைய மாதத்தில எந்த நன்னமல்களையும் செய்யக்கூடாது, செய்தால் அவை பரக்கத்தாக இருக்காது என்கிற கண்ணோட்டத்தோடு முஸ்லிம்கள் பார்க்கிறார்கள். நேற்றைய தினமே ஒரு சகோதரர் கேட்கிற பொழுது, நான் வீடு மாற்றலாம் என்று இருக்கிறேன், நாளைக்கு சஃபருடைய மாதம் ஆரம்பிக்கிறது, நான் இன்னும் ஒரு மாசம் கழிச்சு வீட்டுக்கு குடி போயிருக்கான்னு சொல்லி கேட்கிறான். கேட்கும் பொழுதுதான் நமக்கு இந்த சிந்தனை வருகிறது, ஏன் இது மாதிரியான தவறான எண்ணங்கள் இஸ்லாமியர்களுக்கு மத்தியில் இருக்கிறது என்கிற கவலையும் நமக்கு தோன்றுகிறது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுகிறார்கள், உங்களுடைய வீட்டில் பரக்கத் இல்லை என்று சொன்னால் நீங்கள் உங்களுடைய வீடுகளை இபாதத்தால் நிறைத்துக் கொள்ளுங்கள், பரக்கத்து வந்துவிடும். இந்த மாதத்தில் குடி போவதால் வீட்டில் பரக்கத் இருக்காது என்கிற பார்வை ஒரு இஸ்லாமியர்களுக்கு அழகானதல்ல. ரசூலுல்லாஹ் ஒரு ஹதீஸ்ல சொல்லும் பொழுது, உங்களுடைய வீடுகளை கபர்களாக மாற்றிக்கொள்ளாதீர்கள் என்று ஒரு ஹதீஸை சொல்லுவாங்க. அதனுடைய அர்த்தம் என்ன என்று சொன்னால், கபர்களில், கபரிஸ்தான்களில் எந்த விதமான நல்ல இபாதத்துகளும் செய்யப்படாது. நாம போனா யாசின் ஓதுவோம், அங்க போனா துவா செய்வோமே தவிர, மக்கள் இல்லாத நேரத்தில் கபரிஸ்தான்களில் அடக்கப்பட்டிருக்கக்கூடிய மையத்துக்கள் எல்லாம் ஒன்று சேர்ந்து தொழுகுமான்னு கேட்டா இல்ல, நோன்பு நோக்குமான்னு கேட்டா இல்ல. மண்ணறைகள் எல்லா நேரத்திலையும் இபாதத்தை விட்டும் தூரமானது. அதே மாதிரி உங்களுடைய வீடுகளை இபாதத்தை விட்டும் தூரமாக்குவதன் மூலம் கபிரிஸ்தான்களாக ஆக்கி கொள்ளாதீர்கள்னு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹதீஸ்ல சொல்றார். வீட்டில் பரக்கத் வேண்டும் என்று சொன்னால் நாளையும் நேரத்தையும் நட்சத்திரத்தையும் பார்த்து குடிபோவதால் மட்டும் நீங்கள் நன்மையை பெற்றுவிட முடியாது. மாறாக வீட்டுல இபாதத் இருக்கணும், தொழுகையினுடைய செயல்பாடுகள் நடக்கணும், குர்ஆன் ஷரீஃப்கள் ஓதப்பட வேண்டும், இறைவனுடைய சிந்தனை இருக்கணும். இருந்தால் அந்த வீடு பரக்கத்தான ஒரு வீடாக இருக்கும். அதே போல வியாபாரத்துல பரக்கத்தில்லை, அடுத்தடுத்து ஏதாவது நஷ்டங்கள் வந்து கொண்டிருக்கிறது என்று குறி சொல்பவர்களை, ஜோசியம் சொல்பவர்களை, கிதாபுகளின் பெயரால் மக்களுக்கு எதிர்காலத்தை சொல்லக்கூடியவர்களை நாடி நம்மில் நிறைய நபர்கள் செல்லுவதையும் நாம் பார்க்கிறோம். இங்கேயும் இதைத்தான் மையமாக சொல்லுகிறோம். வியாபாரம் பரக்கத்தாக இருக்க வேண்டும் என்று சொன்னால் அந்த வியாபாரத்திலே வட்டியினுடைய வரவு செலவு இருப்பது என்பது கூடாது. அதுபோல இறைவனால் ஏவப்பட்ட ஹலாலான வியாபாரமாக அந்த வியாபாரம் இருக்க வேண்டும். மக்களிடத்தில் நேர்மையாக நடந்து ஹலாலான பணத்தில் நீங்கள் தொழில் செய்கிற பொழுது நிச்சயமாக அந்த வியாபாரம் பரக்கத்தானதாகத்தான் இருக்குமே தவிர அதுல எந்த விதமான பலா முசீபத்துகளும் உங்களை அண்டாது. அதே நேரத்தில் அல்லாஹ் குர்ஆன்ல ஒரு வசனத்தில் சொல்லுகிற பொழுது, வமன் குதிர அலைஹி ரிஸ்கஹு ஃபல்யுன்ஃபிக் மிம்மா ஆதாஹுல்லாஹ், யாருக்காவது ரிஸ்க்ல, வரவு செலவுல நெருக்கடி ஏற்படுகிறது என்று சொன்னால் அல்லாஹ் கொடுத்ததிலிருந்து நீங்கள் செலவு செய்யுங்கள்னு சொல்றான். உங்களுக்கு ஏதாவது வியாபாரத்தில் அடுத்தடுத்து நஷ்டம் வந்தால் ஒரு சதகாவை கொடுங்கள், ஏழை எளியவர்களுக்கு உணவை வாங்கி கொடுங்கள், அவர்கள் பசியில் இருக்கிற பொழுது அவர்களுடைய பசியை ஆற்றுங்கள். யாராவது யாசகம் என்கிற பெயரில் கேட்டு வந்தால் வரக்கூடியவர்கள் எப்படிப்பட்டவர்கள், அவர்கள் சரியான ஆட்களா தவறானவர்களா என்று ஆராயாதீர்கள். உங்களை கொடுக்கக்கூடிய இடத்தில் அல்லாஹ் வைத்திருக்கிறான் என்பதற்காக வேண்டி வருபவர்கள் யாராக இருந்தாலும், ஹதீஸ்ல இப்படித்தான் சொல்லுவாங்க, கேட்கக்கூடியவர்கள் யானையிலிருந்து கேட்டாலும் குதிரையிலிருந்து கேட்டாலும் கொடுப்பது உங்களுடைய வேலை, நீங்கள் கொடுத்து விடுங்கள். அல்லாஹு ஜல்ல ஷானஹு தஆலா நீங்கள் நல்லவர்களா கெட்டவர்களா தொழுதியா தொழுகலையான்னு பார்த்து உங்களுக்கு ரிஸ்க் கொடுப்பதில்லை. அல்லாஹ் எல்லாத்துக்கும் பொதுவாகத்தான் தருகிறான். அதுபோல உங்கள்கிட்ட யாராச்சும் கேட்டா தர்மம் செய்யுங்கள். பசி என்று கேட்டால் உங்களால் முடிந்த அளவுக்கு ஏதாவது ஒரு சின்ன உதவியை செய்யுங்கள், உங்களுக்கு அல்லாஹ் பரக்கத் செய்வான் என்று
திருமறையில் அல்லாஹ் சொல்லுகிறான். இந்த பழக்கம் எங்கிருந்து வந்துச்சு என்பதை நாம் சற்றே யோசிக்க வேண்டும். இமாம்கள் நிறைய கருத்துக்களை சொல்லுகிறார்கள். சஃபருடைய மாசம் அது பரக்கத்தில்லாத மாசம் என்று ஏன் வந்தது என்று பார்க்கிற பொழுது ஒரு சில அறிஞர்கள் இப்படி விளக்கம் சொல்லுகிறார்கள். இஸ்லாத்தை பொறுத்தவரை துல்காதா, துல்ஹஜ், முஹர்ரம் இந்த 3 மாதங்களும் இறைவனால் கண்ணியப்படுத்தப்பட்ட மாதம். அந்த மாதத்திலே யாரும் போர் செய்ய மாட்டார்கள். அரபுகளுக்கு மத்தியில இருந்த பழக்கம், அந்த 3 மாசத்துல யாரும் யாரையும் தாக்க மாட்டார்கள், யாருடைய பிரயாண சாமான்களையும் அபகரிக்க மாட்டார்கள், மக்களுக்கு நோவினை செய்ய மாட்டார்கள், சண்டை இருக்காது, சச்சரவு இருக்காது, ஊர் அமைதியாக இருக்கும். அப்ப மக்கள் தங்களுடைய நல்ல காரியங்களை எல்லாம் அந்த காலத்தில் வைத்துக் கொள்ளுவார்கள். எங்கேயாச்சும் பிரயாணத்துக்கு போனோம்னா போவாங்க, வருவாங்க, மக்கள் நிம்மதியாக 3 மாசம் இருப்பாங்க. இருந்ததற்கு பின்னால் சஃபருடைய மாதம் ஆரம்பித்த உடனேயே அரபுகளுக்கு மத்தியில் பிரயாணம் கடினமாகிவிடும். பொதுவா அந்த வழிப்பறி கொள்ளை என்பது அரபிகளிடத்தில் நிறைய இருந்தது. மக்காவுக்கு இஸ்லாத்திற்கு பின்னால் அல்ல, முன்னாடியே உம்ரா செய்கிற பழக்கம் இருந்துச்சு. ஹஜ்ஜுக்கும் உம்ராவுக்கும் செய்யக்கூடிய அந்த உம்ரா செய்யக்கூடிய அந்த வழக்கம், காபாவை பார்ப்பதற்காக பயணம் செஞ்சு வர்ற வழக்கம் என்பது இஸ்லாத்திற்கு முன்பிருந்தே இருந்தது. அந்த மாதிரி நேரத்துல நிறைய கொள்ளையடிக்கப்படும், மக்களுக்கு நோவினை தரப்படும். அவர்கள் ஒரு காட்டுத்தனமான ஒரு வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டிருந்தார்கள். அதெல்லாம் 3 மாசத்துக்கு அமைதியா இருக்கிற பொழுது மக்கள் நிம்மதியா இருப்பாங்க. சஃபர் ஆரம்பித்தவுடன் மக்களுக்கு மத்தியில் அநியாயங்கள் ஆரம்பித்து விடும். 3 மாசம் அமைதியா இருந்துட்டு சஃபர் மாசம் வந்த உடனேயே மக்கள் கொலையையும் கொள்ளையையும் கையில் எடுத்துக் கொள்வார்கள். எனவே சஃபர் வந்துவிட்டால் நம்முடைய நிம்மதி குறைந்துவிடும் என்கிற பழக்கம் அந்த காலகட்டத்தில் இருந்தது. ஆனால் துரதிர்ஷ்டம் என்னன்னு சொன்னா, இப்பையும் அந்த சிந்தனை நமக்கு மத்தியில் தொடர்ந்து கொண்டிருக்கிறது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என்று ஒரு ஹதீஸ்ல சொல்லுவாங்க. அதாவது பறவைகளை கொண்டு குறிப்பார்க்குதல் என்பது இஸ்லாத்துல கிடையாது. அரபிகள்கிட்ட ஒரு பழக்கம் இருக்கும். வீட்டில இருந்து வெளியே வருவாங்க, வந்தவுடன் வானத்தை பார்ப்பார்கள். வலதுபுறத்தை நோக்கி பறவைகள் பறந்து சென்றால் இன்னைக்கு நல்ல நாடு, நமக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை, பிரயாணத்திற்கு போலாம் என்கிற ரீதியில மக்கள் தங்களுடைய வியாபாரத்திற்காக கிளம்புவார்கள். அதே போல பறவைகள் இடதுபுறம் பறந்து செல்லக்கூடியதை பார்த்தால் இன்றைக்கு நாள் நல்லா இல்லைன்னு சொல்லி வெளியே போகாம வீட்டில் அமர்ந்து கொள்வார். அதாவது பறவையை வைத்து குறிப்பார்க்குதல் என்பது அரபிகளிடத்தில் இருந்தது. ரசூலுல்லாஹ் இதை தடுத்தார்கள். நாம் எந்த நேரத்திலேயும் எதிர்காலம் என்பது நம்மை பொறுத்தவரை ஈமான் எப்படி கொண்டிருக்கிறோம், வல் கத்ரி கைரிஹி வ ஷர்ரிஹி மினல்லாஹி தஆலா, நம்மை சுற்றி நடக்கக்கூடிய நல்ல காரியங்கள் அனைத்தும் அல்லாஹ்வுடைய புறத்திலிருந்து தான் நமக்கு உண்டாகிறது. அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா யாருக்கு நாடுகிறானோ, குலில்லாஹும்ம மாலிகல் முல்கி துஅத்தில் முல்க மன் தஷா, நாடியவர்களுக்கு அந்த ஆட்சி அதிகாரத்தை தருகிறான். வதுஇஸு மன் தஷா, நாடியவர்களை கண்ணியப்படுத்துகிறான், நாடியவர்களை இழிவுபடுத்துகிறான். எல்லா விஷயமும் அல்லாஹ்வுடைய கையில் தான் இருக்கிறது. எனவே நாம் நம்முடைய பார்வையை இது விஷயத்தில் எப்படி வைத்திருக்க வேண்டும் என்று சொன்னால், குறிப்பார்ப்பதன் மூலம் நம்முடைய எதிர்காலத்தை நாம் ஒருபோதும் மாற்றி அமைக்க முடியாது. அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா பேனாவை படைத்து மக்களை எல்லாம் படைப்பதற்கு பல லட்சம் ஆண்டுகளுக்கு முன்பதாக, துன்யாவை படைப்பதற்கு முன்பதாக பேனாவை படைத்தால், எழுது என்று சொன்னால் அந்த பேனா எல்லா துன்யாவில் நடக்கக்கூடிய எல்லா காரியங்களையும் எழுதியது. ஜஃபல் கலமோ, பேனா காய்ந்து விட்டது, எழுதியதுதான், அதுல எந்த மாற்றமும் இருக்காதுன்னு சொல்லி அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா கலாக்கதிரை ஏற்படுத்தி இருக்கிறார். நாம் குறி பார்த்தாலும் சரி, சகனம் பார்த்தாலும் சரி, பார்க்காவிட்டாலும் சரி, நாம் எதை அனுபவிக்க வேண்டும் என்று அல்லாஹ் எழுதியிருக்கிறானோ, விதியாக்கி இருக்கிறானோ அதை சந்தித்துத்தான் ஆக வேண்டுமே தவிர அதில் எந்த விதமான முன்பின் என்பதும் இருக்காது. நாம் அடையக்கூடிய ஹைராக இருந்தாலும் ஷர்ராக இருந்தாலும் அது ஏற்கனவே இறைவனால் முடிவு செய்யப்பட்டது. நீங்கள் நல்ல நாளையும் நல்ல நேரத்தையும் நல்ல தருணத்தையும் பார்த்து வீட்டுக்குள்ள குறிப்போவதன் மூலமாக மட்டும் உங்களுக்கு பரக்கத்து கிடைக்காது. மாறாக அந்த வீட்டில் அல்லாஹ் ஹைரை வைத்திருந்தால் அதை நாம் எப்படியாக இருந்தாலும் எடுத்துக்கொள்ளலாம். எனவே இந்த மாதங்களில் பார்க்கிறோம், இஸ்லாமியர்கள் பெரும்பாலும் திருமணங்கள் செய்வதில்லை, நல்ல காரியங்களை செய்வதில்லை. காரணம் சஃபர் மாசம் கழிவு, சஃபர் மாசம் என்பது பீடை என்று இப்பொழுதும் சொல்லக்கூடியவர்களை பார்க்கிறோம். இது ஈமானிய குறைபாட்டை சொல்லக்கூடிய அம்சம். ஈமான்ல இது குறைபாட்டை ஏற்படுத்திவிடும். ஈமான் நம்முடைய இது மாதிரியான காரியங்களின் மூலம் நம்மிடத்திலிருந்து குறைந்துவிடும் என்பதை கவனத்தில் கொள்ள வேண்டும். தவக்குல், இறை நம்பிக்கை என்பது எல்லா நேரத்திலையும் அல்லாஹ்வின் மீது நமக்கு நிரப்பமாக இருக்க வேண்டுமே தவிர
படைப்பினங்களின் மீது ஒருபோதும் நம்பிக்கை கொள்ளக்கூடியவர்களாக ஒரு முஃமின் இருக்கக்கூடாது என்பதை மனதில் கொள்ள வேண்டும். எல்லாம் வல்ல ரப்புல் ஆலமீன் அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா துன்யாவில் வாழக்கூடிய காலகட்டங்களில் இறைவனின் மீது முழுமையான நம்பிக்கைகளை வைத்து இறைவனால் ஏவப்பட்ட நல்ல அமல்களை மன ஓர்மையோடு எடுத்து செய்கிற நல்ல நசீபை நம் அனைவருக்கும் தந்த நல்ல புரிவானாக. எல்லாம் வல்ல ரப்புல் ஆலமீன் அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா நம்மையும் நாம் தொழுத இந்த சுபஹனுடைய தொழுகையையும் நம்மிடத்திலிருந்து பரிபூரணமாக கபூல் செய்வானாக. நாம் தொழுத இந்த சுபஹ தொழுகையின் தொடக்கத்தால் இன்றைய தினம் மீதம் இருக்கக்கூடிய 4 வேளை பரவான தொழுகைகளை இமாம் ஜமாத்தோடு உடல் ஆரோக்கியத்தோடு ஆஃபியத்தோடு மன நிம்மதியோடு நின்று தொழுகக்கூடிய நல்ல நசீபை அல்லாஹ் நம் அனைவருக்கும் தந்து நின்றல் புரிவானாக. வாழும் காலம் எல்லாம் லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மது ரசூலுல்லாஹ் என்கிற கலிமாவோடு வாழ்ந்து மரணிக்கிற நல்ல நசீபை அல்லாஹ் நம் அனைவருக்கும் தந்து நின்றல் புரிவானாக. இறுதி வரை இறைவனை நின்று வணங்கக்கூடிய நல்ல நசீபையும் உடல் ஆரோக்கியத்தோடும் ஆஃபியத்தோடும் துன்யாவில் வாழும் காலம் எல்லாம் வாழ்வதற்கும் அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா தௌஃபீக் செய்து நல்லருள் புரிவானாக. இன்றைய நாளில் நாம் மேற்கொள்ள இருக்கிற வியாபாரங்கள், விவசாயங்கள், பொருட்கள் வாங்கல் அனைத்திலும் அல்லாஹ் நிரப்பமான லாபத்தையும் அபிவிருத்தியையும் பரக்கத்தையும் தந்து நல்லருள் புரிவானாக. நம்முடைய பிரயாணங்களை அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா பாதுகாப்பானதாக ஆக்கி தந்து நல்லருள் புரிவானாக. ஆமீன் ஆமீன் யா ரப்பல் ஆலமீன்.